ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்தியா கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா கூடுதலா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறாங்க, ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான திட்டத்தை இந்தியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல யூகே ஆக்கஸ் கூட்டமைப்புல இந்தியா மற்றும் ரஷ்யாவை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யுனைடெட் கிங்டமின் இந்த அறிவிப்பு இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து பிரிப்பதற்கான ஒரு சதி அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருப்பதற்கு அமெரிக்கா பெருமளவுல உதவி செய்யறாங்க அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவணும், இந்தியாவிற்கு அமெரிக்கா என்ன மாதிரியான உதவிகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் தனுஷ் ஆர்ட்லரி கன் சிஸ்டம் அடங்கிய 2வது ரெஜிமெண்ட்டை இந்திய படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தனுஷ் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்திய படையில எத்தனை தனுஷ் ஆர்ட்லரி கன் சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல தான் இந்திய விமானப்படைக்கு தேவையான 36 ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் சப்ளை செய்து முடிச்சாங்க. இந்திய விமானப்படை நினைச்சிருந்தாங்கன்னா கூடுதலா ரஃபேல் போர் விமானங்களுக்கான ரிப்பீட் ஆர்டரை பிளேஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா இந்திய விமானப்படை MRF திட்டத்தின் கீழ் 114 ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கு திட்டமிட்டாங்க. ஆனா இந்த MRF திட்டத்தின் கீழ் 114 ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்கும் திட்டம் கால தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கு. அதனால இந்திய விமானப்படை கூடுதலா தங்களுக்கு 36 ரஃபேல் போர் விமானங்கள் தேவை அப்படின்னு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படையோட முன்னாள் ஏர் சீஃப் கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு தான் ஆர்வம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா புதிதாக பதவியேற்ற ஏர் சீஃப் MRF திட்டத்தின் கீழ் தங்களுக்கு 114 ஃபைட்டர் ஜெட்டுகள் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. ஆனா இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு கால தாமதமாகி வருது. இந்த சூழ்நிலையில இந்திய விமானப்படையோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் குறைந்து கொண்டே வருது. இதன் காரணமா இந்திய விமானப்படை தற்போது தங்களுக்கு கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்கள் தேவை அப்படின்னு இந்திய அரசாங்கத்திடம் கேட்க போறாங்க. சமீபத்துல யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பிரான்சிடம் இருந்து 80 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 19 பில்லியன் அமெரிக்க டாலர். இதனால யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் டசால்ட் நிறுவனத்தோட பிரைமரி கஸ்டமர் ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படையும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இயக்கிறதுக்கு 26 ரஃபேல் போர் விமானங்களை ஆர்டர் செய்ய இருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோனோட இந்திய சுற்றுப்பயணத்தின் போது கையெழுத்திடப்பட உள்ளது. இந்திய விமானப்படை 2வது முறையா 36 ரஃபேல் போர் விமானங்களுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா MRF திட்டம் கைவிடப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா 3வது முறையா 36 ரஃபேல் போர் விமானங்களுக்கான ஆர்டரை இந்தியா பிளேஸ் பண்ணாங்கன்னா மொத்தமா 108 ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு கிடைக்கும். அதனால MRF திட்டத்தின் கீழ் வாங்க வேண்டிய 114 ஃபைட்டர் ஜெட்டுகளை 3 தவணையா இந்திய விமானப்படை வாங்கியிருப்பாங்க. இதனால இந்தியா MRF திட்டத்தை செயல்படுத்துவது கேள்விக்குறிதான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இது போன்று வெளிநாடுகள்ல இருந்து போர் விமானங்களை இறக்குமதி செய்யாமல் உள்நாட்டு விமான தயாரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஃபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதன் மூலம் தெற்காசியாவிலே வலிமையான விமானப்படையை கொண்ட நாடா இந்தியா இருக்கும். இந்த அட்வான்டேஜை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா தன்னுடைய உள்நாட்டு விமான உற்பத்தியை வேகப்படுத்தணும். ஆம்கா, தேஜஸ், MK2 போன்ற அதிநவீன உள்நாட்டு தயாரிப்பு விமானங்களை வரும் காலத்துல இந்திய விமானப்படையில அதிகமா இணைக்கணும். அப்பொழுதுதான் இந்திய விமானப்படையின் தேவைக்காக அடுத்த நாடுகளை நம்பி இருக்கும் நிலை மாறும். நீ
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து யூகே சமீபத்துல ஆக்கஸ் கூட்டமைப்புல இந்தியா மற்றும் ஜப்பானை இணைக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா மற்றும் ஜப்பான் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா யுனைடெட் கிங்டமின் இந்த யோசனை பல இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஆக்கஸ் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டவுடன் அமெரிக்கா இந்த ஆக்கஸ் கூட்டமைப்புல வேறு எந்த நாட்டையும் இணைப்பதற்கு தங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது போன்ற அதிநவீன அணு ஆயுத நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை வேறு எந்த நாட்டுடனும் நாங்க பகிர்ந்து கொள்ள விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு என்ன மனமாற்றம் வந்ததோ தெரியல. யூகே இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளையும் ஆக்கஸ் கூட்டமைப்புல இணைக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் தொழில்நுட்பத்தை கொடுப்பது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கல. இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே தான் ஒரு நேரடி யுத்தம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவை விட்டுட்டு அமெரிக்கா மற்றும் யூகே ஆஸ்திரேலிய கடற்படைக்கு தன்னுடைய நியூக்ளியர் பவர்ட் சப்மரீனை கொடுப்பதற்கு முன் வந்தாங்க. இதுல இருந்தே அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்தியாவிற்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா சீனாவை காரணம் காட்டி ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை கொடுக்கணும். இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா மற்றும் ஜப்பான ஓரம் கட்டிட்டு ஆஸ்திரேலியா ஆதிக்கம் செலுத்த முடியும். இரண்டாவது விஷயம், இந்தியா நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் தொழில்நுட்பத்தை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி ஏற்கனவே ஒரு நீர்மூழ்கி கப்பலை கட்டி தன்னுடைய படையில் இணைச்சிட்டாங்க. கூடுதலா இன்னும் 3 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா எதற்காக யூகே இந்தியா மற்றும் ஜப்பான ஆக்கஸ் கூட்டமைப்புல இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து பிரிக்கணும். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுத்தி வரும் அணு ஆயுத திட்டங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்தியாவிற்கு அமெரிக்காவுடைய அதிநவீன நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனோட தொழில்நுட்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு அமெரிக்கா மற்றும் யூகே திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா ரஷ்யாவை விட்டு விலகி அமெரிக்கா மற்றும் யூகே உடன் இணைந்தாங்கன்னா அவர்கள் வைப்பதுதான் சட்டம். எங்களுடைய நீர்மூழ்கி கப்பலை நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்த கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுவாங்க. அதனால இந்தியா யூகே மற்றும் அமெரிக்காவுடைய இந்த ஆஃபரை ஏற்க மாட்டாங்க, ஏற்கவும் கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஆக்கஸ் கூட்டமைப்புல இணையலாமா இணையக்கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது விஷயம், இந்திய பெருங்கடல் பகுதி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்திய பெருங்கடல் பகுதி தான் ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் மற்றும் அமெரிக்கா இந்த 3 கண்டங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்பரப்பு. அது மட்டும் இல்லாம சீனா வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் 80% ஆயில் மலாக்கா நீரிணை பகுதி வழியாக தான் சீனாவுக்கு பயணம் செய்யுது. இந்த மலாக்கா நீரிணை பகுதி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுல இந்தியா ஒரு முப்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சாங்கன்னா சீனாவுடைய மொத்த ஆயில் இம்போர்ட்டையும் தடுத்து நிறுத்த முடியும். இதன் காரணமா தான் சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்ல் திட்டத்தை கையில் எடுத்து இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய கடற்படை தளங்களை அமைக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சீனாவின் இந்த முயற்சியை இந்தியா அமெரிக்காவின் உதவியோடு முறியடித்து வர்றாங்க அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவை எதிர்த்து போரிடுவதற்கு இந்திய கடற்படைக்கு அமெரிக்கா பல அதிநவீன ஆயுதங்களை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உளவு சேட்டலைட்டுகளை பயன்படுத்தி கலெக்ட் செய்யக்கூடிய உளவு தகவல்களை இந்தியாவிடம் அமெரிக்கா ஷேர் செய்றாங்க. இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில சீனா மற்றும் பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டத்தை இந்தியாவால் மிக துல்லியமா கண்காணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் ஜியோஸ்டாட்டிக் டேட்டாவை பயன்படுத்தி சீன மற்றும் பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் மீது இந்தியாவால் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அமெரிக்கா இந்திய கடற்படைக்கு உதவி செய்வதற்கு முக்கிய காரணம் சீன கடற்படையின் ஆதிக்கத்தை சவுத் சைனா சி, இந்தியன் ஓஷன் மற்றும் யுரேஷியா பகுதியில மட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய
கோஸ்ட் லைன் மிகவும் சிறியது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது இந்தியா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதியை டோட்டலா தன்னுடைய போர்க்கப்பல்களை பயன்படுத்தி பிளாக் செஞ்சிருவாங்க. இதனால பாகிஸ்தானுடைய வர்த்தக கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களால் இந்த பகுதியில நடமாட முடியாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்த விஷயம், இந்திய ராணுவம் தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அடங்கிய இரண்டாவது ரெஜிமெண்ட்டை உருவாக்க போறாங்க. ஏற்கனவே மார்ச் 2020 தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டது. ஆனா முதல்ல இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட கன் சிஸ்டங்கள்ல சில குறைபாடுகள் இருந்துச்சு. அந்த குறைபாடுகளை இந்திய ராணுவம் சுட்டி காண்பித்து இந்த கன் சிஸ்டங்கள்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் செய்ய பரிந்துரை செஞ்சாங்க. அந்த மாடிஃபிகேஷன்ஸ் செய்து 100% தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் சோதிக்கப்பட்டு தற்போது இரண்டாவது ரெஜிமெண்ட் தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்திய ராணுவம் 2024 வருடத்துக்குள் 4 ரெஜிமெண்ட் தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை இந்திய படையில் இணைக்க போறாங்க. தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் 155 mm into 45 caliber ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். இந்த கன் சிஸ்டத்தோட அப்கிரேடட் வெர்ஷன்னால அதிகபட்சமா 42 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை 3 மோடுகள்ல ஆபரேட் செய்ய முடியும். இந்த தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால பஸ்ட் மோட்ல 15 செகண்ட்ல 3 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 3 நிமிஷத்துல 15 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிடத்துல 60 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த கன்னை இயக்குறதுக்கு 6 இருந்து 8 நபர்கள் தேவைப்படுவாங்க. தனுஷ் கன் சிஸ்டத்தை ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு உருவாக்கி இருக்காங்க. ஒரு தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தோட விலை 14 கோடி ரூபாய். வரும் காலத்துல இந்த தனுஷ் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிகமாக பயன்படுத்தப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.